ஒப்புக்கொள்ள முடியவில்லை. நாம் தவறு செய்தோம் என்று ஒப்புக்கொள்வது மிகவும் கடினமான விஷயங்கள்ல ஒன்று. அது சற்று மனதிற்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அது மிகவும் முக்கியமான ஒன்று. நாம் தவறு செய்ததை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால், அதை சரி செய்யவும், முன்னேற்றம் அடையவும் முடியாது. அதை ஒப்புக்கொள்வது எப்போதும் சுலபமில்லை. ஆனால் அது அவசியமானது. சிறப்பாக முன்னேறவும், கற்றுக்கொள்ளவும், வளரவும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன் சில சமயம் நாம் நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்ள சிரமப்படுகிறோம் என்பதே. 1. தவறை ஒப்புக்கொள்வது நம்மை பலவீனமாக காட்டும் என்று நம்புகிறோம். ஒரு பொதுவான காரணம் என்னவென்றால், நாம் தவறு செய்தோம் என்று சொன்னால், நாம் பலவீனமாக இருப்பதாக தோன்றும் என்று நினைப்பது. இந்த எண்ணம் ஒரு தவறான நம்பிக்கையிலிருந்து வருகிறது. வலிமையான அல்லது மதிப்புள்ள மனிதர்கள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார்கள் என்று. பல சமயம் இந்த எண்ணம் நம் குடும்பத்திலிருந்தோ அல்லது மற்றவர்களிடமிருந்தோ வந்திருக்கலாம். இதற்கான தீர்வு என்னவென்றால், தவறுகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை ஏற்றுக்கொள்வது. நம் பலவீனத்தை வெளிப்படுத்துவது உண்மையில் ஒரு வலிமையின் அடையாளம். அது கற்றுக்கொள்வதற்கும் முன்னேறுவதற்கும் ஒரு சாதாரணமான பகுதி. நம்முடைய தவறுகளை ஒரு பிரச்சனையாக பார்க்காமல், நாம் முயற்சி செய்ததற்கான சான்றாகவும், அதை ஒப்புக்கொள்ளும் தைரியமாகவும் பார்க்கலாம். 2வது, மற்றவர்களின் பார்வையை புரிந்து கொள்வது நமக்கு கடினமாக இருக்கும். மற்றொரு காரணம் என்னவென்றால், மற்றவர்களின் பார்வையை ஏற்றுக்கொள்வதும், அவர்கள் சரியாக இருக்கலாம் என்பதை ஒப்புக்கொள்வதும் நமக்கு சில நேரங்களில் கடினமாக இருக்கும். இதற்கு காரணம் எப்பொழுதும் கெட்ட நோக்கம் அல்ல. சில நேரங்களில் மற்றவர்களின் பார்வை நமக்கு மிகவும் புதிதாகவும் அரிதாகவும் தோன்றலாம், அல்லது அது நம் முன்கூட்டியே வைத்துள்ள எண்ணங்களை சவாலாக மாற்றலாம். அதனால் திறந்த மனதுடன் இருப்பது மிகவும் முக்கியம். புதிய வாய்ப்புகளை யோசிக்க நமக்கு நாமே அனுமதி கொடுக்க வேண்டும். அதை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அது உண்மையாக இருக்குமா? அது எப்படி உண்மையாக இருக்க முடியும் என்று நம்மிடம் கேள்வி கேட்பது நம் கருத்துக்களை நெகிழ்வாக வைத்திருக்க உதவும். நெகிழ்வான மனப்பான்மை பல சூழ்நிலைகளில் ஒரு பெரிய நன்மையாகும். அது பல சிக்கலான நிலைகளிலிருந்து நம்மை காப்பாற்றவும் உதவும். ஒரு விஷயத்தை உடனே நிராகரிப்பதற்கு முன், அது உண்மையாக இருக்க வாய்ப்புள்ளதா என்று யோசிக்கலாம். அது உண்மையாக இல்லாவிட்டாலும் கூட, புதிய பார்வைகளை ஏற்றுக்கொள்வதும் ஆராய்வதும் நமக்கு புதிய யோசனைகளையும் நல்ல தீர்வுகளையும் தரும். எந்த விஷயத்தையும் முழுமையாக மறுப்பதற்கு முன், மற்றவர்களின் பார்வைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். 3வது, சில நேரங்கள் நம்முடைய தவறை நாம் கவனிக்காமல் இருப்போம். ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், சில சமயம் நாம் நம்முடைய தவறுகளை கவனிக்கவே மாட்டோம், அல்லது ஏதோ தவறு நடந்தது என்பதை அறியாமல் இருக்கலாம். ஒரு சூழ்நிலையில் மாற்றம் தேவை என்பதை நமக்கு தெரியவில்லை என்றால், அதை மாற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் இதற்கும் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்றன. முதலில் மற்றவர்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்க திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். உங்கள் நண்பர்கள் அல்லது வேலைக்காரர்களிடம் உங்கள் முடிவுகள் மற்றும் செயல்களின் பற்றி கருத்து சொல்லும்படி கேளுங்கள். விமர்சனங்களை கேட்ட பிறகு அதை அமைதியாகவும் மரியாதையுடனும் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் மற்றவர்கள் சொல்லும் சில யோசனைகளுக்கு திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். மேலும், ஒரு விஷயம் நாம் எதிர்பார்த்தபடி நடைபெறவில்லை என்பதை காட்டும் அறிகுறிகளையும் கவனிக்க வேண்டும். உதாரணமாக, மற்றவர்களின் எதிர்வினைகள், முடிவுகள் அல்லது முன்பு கவனிக்காத பக்க விளைவுகள் போன்றவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். 4. சில நேரங்களில் தவறை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று நமக்கு தெரியாது. பல நேரங்களில் நாம் வளர்ந்த குடும்பங்களிலும் பள்ளிகளிலும் தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் சூழலில் இருப்போம். அதனால் நாம் தவறுகளை மறைக்கவும், அதை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் குழப்பமாக உணரவும் கற்றுக்கொள்வோம்.
சில நேரங்களில் மற்றவர் எப்படி எதிர்வினை காட்டுவார்கள் என்று பயப்படலாம், அல்லது அந்த பிரச்சனையை எப்படி தொடங்கி பேசுவது என்று தெரியாமல் இருக்கலாம். இந்த நிலைமையில அதை கவனிக்காமல் விடுவது அல்லது அது தானாக மறைந்து போகும் என்று காத்திருக்குவது எளிதாக தோன்றலாம். ஆனால் அது பெரும்பாலும் மேலும் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். அதற்கு பதிலாக இப்படிப்பட்ட விஷயங்களை பேசும்போது திறந்த மனதுடன் மற்றும் நேர்மையாக இருக்குவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் செய்த தவறை உணர்ந்ததை பற்றி பேசுங்கள். மேலும் அதை எதிர்காலத்தில் எப்படி சரி செய்வது என்று கவனம் செலுத்துங்கள். பொதுவாக அதுவே போதுமானதாக இருக்கும். 5. இது உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். சில இடங்களில் தவறுகளை பற்றி பேசுவது பாதுகாப்பாக தோன்றாது. தவறுகள் கடுமையாக தண்டிக்கப்படும் அல்லது அதை தனிப்பட்ட விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படும் சூழல்கள் சமாளிக்க கடினமாக இருக்கலாம். ஆனால் இது தவறுகளை திறந்த மனதுடன் பேசும் எண்ணத்தின் பிரச்சனை அல்ல. அது அந்த சூழலின் பிரச்சனை. நீங்கள் முடிந்தால் அந்த பண்பாட்டை மாற்ற முயற்சி செய்யுங்கள். அது முடியாத நிலை என்றால் உங்கள் தவறுகளை எப்படி சமாளிக்கலாம் மற்றும் அவற்றை கட்டுமானமான கன்ஸ்ட்ரக்டிவ் முறையில் எப்படி அணுகலாம் என்பதை யோசிக்கவும். நடந்த விஷயத்தை சரி செய்ய அல்லது மேம்படுத்த நீங்கள் எவ்வாறு தீர்வுகளை வழங்கப் போகிறீர்கள் என்பதிலேயே எப்போதும் கவனம் செலுத்துங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும், மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.